Hey guys, welcome to my channel. ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஐயோ என்னது இதுதான் நம்ம சேனலு. ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏற்கனவே தெரியும் நம்ம சேனல் நேமு. கீழே வந்து நிறைய வீடியோஸ் எக்கச்சக்கமான எடிட்ஸ் வந்து நம்ம வந்து அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கிறோம். ஸோ மேலே ஒரு ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்குது, அதை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அமுக்குனிங்கன்னா மேலே 3 காட்டு, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன்ஸை கொடுத்துக்கோங்க. வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு ஃபஸ்ட்டே சொல்லலாம்னு நினச்சேன். அதுக்குள்ளே நான் ஒரு சின்னதாக ஒரு கிளிப் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ போக்கிமான் எடிட்டிங். ஸோ போக்கிமானோட ஃபோட்டோ எடிட் பண்ணிடலாம். ஸோ இந்த பேக்ரவுண்ட் வந்து நான் ஏற்கனவே ஆட் பண்ணி வச்சிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு இன்னொரு பிஎன்ஜி, அதாவது இந்த பில்டிங்ஸ் இருக்கிற மாதிரி இந்த பிஎன்ஜி ஆட் பண்ணிக்கிட்டேன். ஆட் பண்ணிவிட்டு சேச்சுரேஷன்ஸ் இல்லை டெம்பரேச்சர் உங்களுக்கு வந்து நைட்டாக காட்டுறதுக்கு என்ன வேணால் முக்கியமோ அதெல்லாம் நீங்கள் வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். இது வந்து ஒரு சிம்பிளான எடிட்டு, அதனால் ஒரு 5 நிமிஷத்தில் இந்த வீடியோ முடிஞ்சிருக்கும். சிம்பிளாக ஒரு ஃபோட்டோ ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும், அவ்வளோதான். இது நீங்கள் வச்சுருந்திங்கன்னா உங்களுக்கு ஒரு இன்ஸ்டாலலாம் நிறைய லைக்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. இந்த பார்த்திங்கன்னா அந்த மூன் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ நான் வந்து மூனோட பிக் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பார்த்திங்கன்னா ஒப்பேசிட்டிலாம் கம்மி பண்ணிடாதீங்க, ஃபுல்லாக வச்சுட்டு நல்லா ஜூம் பண்ணி பெருசாக ஐயோ இதுன்னு வந்துடுச்சு. அதெல்லாம் ஒன்றும் இல்லை கைஸ். மேலே அந்த மூன் இருக்குது பாருங்கள், மூன் மட்டும் நல்லா பெருசாக வச்சுக்கிட்டு அந்த மூனை லேயர்ன்ற ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணி மூவ் டவுன்ற கொடுத்திங்கன்னா பின்னாடி வர மாதிரி இருக்கும். ஸோ பார்த்திங்கன்னா நேச்சுரலாக மூன் வர மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு இதில் வந்து ஒரு கல் மாதிரி இருக்குல்ல, இந்த கல்லை ஆட் பண்ணிக்கிறோம். கல் எதுக்குன்னா அப்போ தான் நம்ம உட்கார்றதுக்கு வசதியாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா கல்லை ஆட் பண்ணிக்கிட்டோம், வேறு லெவலில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனல் ஒரு வழியாக 160 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டோம். ரொம்ப பெருமையாக இருக்குது எனக்கு. ஸோ இன்னும் மேலும் நம்ம வந்து நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் கிடைக்கணும்னு நான் வந்து வேண்டிக்கிறேன். ஸோ அதுக்கு நீங்கள் தான் ஹெல்ப் பண்ணணும். இப்போ பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஃபோட்டோ, அதாவது இந்த ராக் வந்து லைட்டாக நைட் மோடுக்கு லைட்டாக அதுமாரி நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்டு நான் எப்படி ஆட் பண்ணேன், இது எப்படி ஆட் பண்ணேன்னு. நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா பின்னாடி அந்த பேக்கில் இருக்குது பாருங்கள், அந்த பில்டிங்ஸ் அவ்வளோவா தெரியவே இல்லை. நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா அதை கிளிக் பண்ணி கொஞ்சம் கூட ஜூம் பண்ணி பெருசாக வச்சுக்க போகிறேன். ஸோ இப்போ பார்த்தீங்களா உங்களுக்கே தெரியும். நெக்ஸ்ட்டு ஒரு பிஎன்ஜி ஆட் பண்ண போகிறேன். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியாது, அதுக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு போயிடாதீங்க, நல்லா பாருங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு மேன், அதாவது ஒரு பையனோட ஃபோட்டோ ஆட் பண்ண போகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா ஃபோட்டோ ஆட் பண்ணியாச்சு. ஃபோட்டோ ஆட் பண்ணிவிட்டு கரெக்டாக ஜூம் பண்ணி அந்த பையனை கரெக்டாக அந்த இடத்துல உட்கார வச்சுக்கோங்க. இப்போ வந்து நான் வந்து பையனோட ஃபோட்டோ ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் உங்களோட ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ இது மாதிரி சிட்டிங் பொசிஷன்ஸ்லேயோ இல்லை ஸ்டாண்டிங் பொசிஷன்லேயோ உங்கள் ஃபோட்டோ ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா வேணும்னா நீங்கள் ட்ரான்ற ஆப்ஷன்ஸ் கொடுத்துட்டு சைடில், அதாவது அவர் மேலே வந்து ரேஸ் விழுற மாதிரி அதை வந்து எல்லோ கலர் வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் அது வேணும்னா அந்த மோட் பண்ணிக்கோங்க. நான் பண்ணி பார்த்தேன், எனக்கு கரெக்டாக செட் ஆகலை, அதனால் நான் அதை அப்படியே பிளாங்காக விட்டுட்டேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிகாச்சு. ஸோ பிகாச்சுன்றது ஒரு அனிமலாக என்னன்னு தெரில. ஸோ அந்த போக்கிமானில் வரக்கூடிய ஒரு இது மாதிரி சொல்லலாம், பெட் மாதிரி. ஸோ அந்த பெட்டை வந்து எங்கே வைக்கிறதுன்னு எனக்கு செம்ம கன்ஃபியூஷன் ஆகிடுச்சு. இங்கே வைக்கிறேன் இவன் மூஞ்சி மறைக்குது, அங்கே வைக்கிறேன் அவன் கண்ணாடி மறைக்குது, இங்கே வச்சான் நிலா மறைக்குது, அப்படி நான் ரொம்ப நேரமாக தள்ளி வச்சு பார்க்குறேன், எங்கேயா ஒரு இடத்துல கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். ஸோ ஓகே, கண்டிப்பாக இந்த வீடியோ சூப்பராக இருக்கும். கீழே வச்சு பார்த்தா என்னடா கீழே வச்ச சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதான் பாருங்கள் முட்டியை வச்சுட்ருக்காருல. ஸோ அதில் கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ என்ன பண்ணுங்கள், லைட்டாக டர்ன் பண்ணிக்கோங்க. வேணும்னா இந்த ஃபோட்டோவில் வந்து லைட் ரூம் ஆப்பில் போய்ட்டு நீங்கள் வந்து லைட்டாக வந்து எதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ எதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் அதை யூஸ்ஃபுல்லாக பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் லைட் ரூமில் அதை யூஸ் பண்ணல, வீடியோ ரொம்ப லெங்க்த்தாயிரும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக நான் பண்ணணும்னு சொல்லி தான் நான் இப்படி பண்ணியிருக்கேன். டூல்ஸ் அப்படின்ற ஆப்ஷன்ஸ் போய்ட்டு அட்ஜஸ்டர் கொடுத்துட்டு நான் என்னென்ன பண்ணுறனோ அதே ஸ்டெப்ஸை நீங்களும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. நம்ம வந்து மற்ற சேனல் மாதிரி பேக்லாம் போயிட்டு க்ரோமில் போயிட்டு சர்ச் பண்ணி அது பண்ணலாம் பண்ணுறது கிடையாது. நம்ம வந்து பேக்கோட லிங்க் அப்படியே கூகுள் ட்ரைவில் வச்சுருக்கோம். நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கீழே பார்த்தீங்கன்னா பின் பண்ணி வச்சுருப்பேன். அதை நீங்கள் போய்ட்டு ப்ரெஸ் பண்ணாலே போயிடும், உள்ளே வந்துடும். அதில் அந்த நீங்கள் அந்த பிஎன்ஜிஸ்லாம் கிளிக் பண்ணி பார்த்தீங்களா பிகாச்சுன்னு சொல்லி கிடச்சா நம்ம எஃபெக்ட்டுங்க அது.
ஸோ பிஎன்ஜியை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து வேறு லெவல் எடிட்டிங். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிய போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. பாய்.